உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து உனக்காய் அடிக்கப்பட்டார், உன் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார், உனக்காய் பரிந்து பேசுகிறார், உனக்காய் பரிந்து பேசுகிறார். உலகம் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே என்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார், எனக்காய் பரிந்து பேசுகிறார், எனக்காய் பரிந்து பேசுகிறார். வார்த்தையை நம்ம வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகளில் வந்து 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:1 படிக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இழுத்து போடுகிறாள். அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாளில் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்யும். இதை கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருப்பதற்கு இருக்கட்டும். எங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. நீர் எங்களோடு பேசும். நான் அல்ல, உங்களுடைய வார்த்தையினுடைய ஜனங்களாகி உங்கள் பிள்ளைகள் நீர் பேசி அவர்களை நீர் ஆண்டவரை ஆற்றி தேர்த்து முடித்து ஆசீர்வதி பொறுப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்ம தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. புத்தியில்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வாழ்க்கையில பாருங்க, நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் போதும். புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறோம். வேதம் சொல்கிற புத்தியுள்ள ஸ்திரீ என்ன, வேதம் சொல்கிற புத்தியுள்ள ஸ்திரீ யார் அப்படின்றத குறித்து நான் பார்க்கும் போது நீதிமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு 9 காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. 9 காரியங்களை நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகினால புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி, குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். போதும் பாருங்க. முதலாவது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறது. முத்துன்னா பாருங்க, இன்னைக்கு முத்து வைடீரியம் நிறைய இருக்குல்ல, அது மாதிரி முத்துன்றது ஒரு விலையேறப்பட்ட ஒரு கல். அல்லேலூயா. ஆகவே அந்த முத்துக்களை பார்த்து விலையேறப்பட்டு குணசாலியான ஸ்திரீ. இன்னொரு இடத்துல சொல்ற குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். அல்லேலூயா. கிரீடமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மனைவி ஒருத்தர் கொடுத்தா எப்பவுமே அவங்க தலையில என்ன இருக்கும்? ஒரு கிரீடம். இல்லையா? பாக்குறவங்களாம் ஒரு கிரீடம் இருந்துன்னு வச்சுங்களா, ஒரு ராஜாவுக்கு தலையில கிரீடம் வைப்பாங்க. அந்த ராஜாவுக்கு அந்த கிரீடத்தை வைக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? மரியாதை கொடுப்பாங்க. அதே போல ஒரு முடி தலையில வந்து ஒரு விசேஷித்தமான ஒரு அலங்காரமான ஒரு கிரீடம் வச்சுட்டு வந்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மரியாதை கொடுப்பாங்க. அது ராஜாவுக்கு அந்த கிரீடம் வைக்கப்படும். ஆனா வேதம் சொல்கிறது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கான்னு சொல்லுது. இந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போம் யார்? அல்லேலூயா. நல்ல ஒரு பெண் வாழ்க்கை துணைவியா கிடைப்பது
ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அது கிடைச்சா பாக்கியம் நீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி வாழ்க்கையில் கிடைச்சா வசனம் சொல்லுது, மனைவி கண்டடைகிறவன் நன்மையானது கண்டடைகிறான் ஒரு வசனம் சொல்லுது. மனைவி கண்டடைகிறவன் கர்த்தரால் தயவை பெறுகிறான். மனைவி தேவைதான், ஆனா மனைவி கண்டடைகிறவன் நன்மையானது கண்டடைகிறான் பைபிள் சொல்லுது. ஆனா சில நேரத்துல தீமையாகவும் இருக்கு சில பேருடைய வாழ்க்கையில். சில பேருடைய வாழ்க்கையில ஓயாத சண்டை, ஓயாத பிரச்சனை. இங்க சொல்லுது அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லப்படுது. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனைவியானவள் புருஷனுக்கு ஒரு கிரீடமாய் விளங்குகிறாள், குணசாலியா இருக்கிறாள் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குணசாலியான ஸ்திரியா இருந்தா அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா. இல்லையா? அநேகரும் பாருங்க நம்பிக்கையே கிடையாது. வெளியே போனா கூட மனைவி மேல நம்பிக்கை இருக்குது. காரணம் என்ன? அவங்கள காசு கொடுத்தாலும் கொண்டு வருவாங்களா, செலவு பண்ணுவாங்களா, மீதி எடுக்கும். அதனால அதிகமா கொடுக்காம கம்மியா கொடுக்குற புருஷனும் உண்டு. வேற ஒரு விதத்தை பார்க்க நடத்தையில கூட சந்தேகப்படுவான் சில பேர். காரணம் என்ன? குணசாலியான ஸ்திரியா இருந்தா அவருடைய புருஷனுடைய இறுதியை அவள் நம்பும். அல்லேலூயா. அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து இன்னொரு வசனம் சொல்லிருப்பாங்க. அடுத்த வசனத்தை படிப்பான். இது 31 அதிகாரத்தை தொடர்ந்து படி. அவள் உயிரோடு ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். பாருங்க, தன் உற்சாகத்தோட வேலை செய்கிற ஒரு மனைவியா இருக்கிறான். அல்லேலூயா. உற்சாகமா வேலை செய்வான். சோர்ந்து போயிட்டு முடியல அப்படின்னு இல்ல, உற்சாகத்தோட வேலை செய்கிற ஒரு நல்ல ஸ்திரீ பைபிள் சொல்லுது. அடுத்த அவளை படிப்பான். அவர் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறார். அவர் வியாபார கப்பல்களை போல இருந்து தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். பாருங்க, சில பேரு வேலைக்கு ரொம்ப தூரம் போறாங்க, போயிட்டு என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, உழைச்சி அதுல என்ன பண்றாங்க, அந்த பணத்துல ஆகாரம் வாங்கிட்டு வர பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த சம்பாத்தியத்துல என்ன பண்றாங்க, வீட்டுக்கு ஆகாரத்தை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட குடும்பம் இருக்கு. அப்படி பெண்களுடைய குணாதிசயங்களை குறித்து பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் படி. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறார். இருட்டோடு எழும்புற ஸ்திரீகள் பைபிள் சொல்லுது. இருட்டோடு எழும்பும். நீங்களா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனா வேதம் சொல்றது இருட்டோட ஒரு நல்ல குடும்ப பெண் இருட்டோடு எழுந்திருந்து அல்லேலூயா தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்க ஸ்திரீயா இருக்க வேண்டும். 7 மணி 8 மணி வரைக்கும் சில வாழ்க்கையில் தூங்கிட்டு இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா செஞ்சு பாருங்க. இருட்டோட எழுந்திருந்த ஸ்திரீயா இருந்தா அவன் குளிச்சு கிழிச்சு என்ன பண்ணுவாங்க, வீட்டாருக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணி வைப்பான். பையன் ஸ்கூலுக்கு போறான், அவனுக்கு ரெடி, பொண்ணு வேலைக்கு போகுது, அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கிற குடும்பமா இருந்தா அவன் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. அவருடைய புருஷனுடைய இதயம் அவளுக்கு கண்டிப்பா நம்பும். அல்லேலூயா. காலையில வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா அது குடும்பம் ஒரு கூடவே இருக்கூடாது. அல்லேலூயா. இன்னையில இருந்து நீங்க ஒருவேளை அப்படி தூங்குறீங்கன்னா விடிய வேலை கூட ரெஸ்டாரண்ட்ல நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க. என்ன பண்ற, வேலைக்கு போக வீட்டுல தான் இருக்கிறது. ஆனா இருட்டோட எழுப்புற ஸ்திரீயா இருக்கணும். வேதம் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கே ஆகாரம் கொடுக்காத ஸ்திரீயா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ண அந்த குடும்பம் ஆசுவாம இருக்க முடியும். காலையில எழுந்து சாப்பாடு செய்யலன்னா வீட்டுல நடக்கும், சண்டை நடக்கும். இல்லையா? வீட்டுல சாப்பாடு இல்ல, சோறு இல்லையா அப்படின்னு என்ன பண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது கோச்சினே போவோம் பையன். ஒண்ணு சொல்லுவா, சாப்பாடு இல்லையா, நான் பட்னியா போறேன்னா உனக்கு காசே தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. உண்மை அதுதான். ஏன்னா சாப்பாடு கொடுத்தா அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, சம்பளம் வாங்கினா உடனே கையில கொண்டு பொண்ணு நினைப்போம். சாப்பாடே கொடுக்காம பட்டினி அனுப்ப என்ன பண்ணுவான், காசை நான் வச்சுக்கிறேன், நான் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுக்கிறேன், வீட்டுக்கு காசு வராது, அவங்களுக்கு கேட்கவும் முடியாது, கேட்டா சண்டை நடக்கும். இல்லையா? அப்ப இருட்டோடு ஒரு பெண்கள் கையில தாங்க எல்லாமே இருக்கு. இல்லையா? உலகத்துல கூட ஒரு பழமொழி ஏதோ சொல்லுவாங்க, ஆவது பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிட்டு சினிமா பாடல் ஏதோ ஒன்று இருக்கு. ஆவது பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இல்லையா? ஒரு நல்ல ஸ்திரீ வேதம் சொல்லுது, தன் வீட்டை கட்டுகிறான். நல்ல ஸ்திரியா இருக்கிறோமா, புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம வீட்டை கட்டுறவங்களா இருக்கிறோமா? சிலருடைய வாழ்க்கையில சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குற காசை அவங்க பார்த்து செலவு பண்ணிட்டு மீதி கொடுத்து எடுத்து வைக்கிற ஸ்திரீகளா இருப்பாங்க. நேரடி வாழ்க்கை வந்த வரைக்கும் செலவு பண்ணிட்டு ஏங்க அது இல்லைங்க இது இல்லை கடன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. சிக்கனமா செலவு பண்றவங்களும் இருக்காங்க, ஆடம்பரமா செலவு பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா சிக்கனமா செலவு பண்ணா
நீ சேஃப்டியா இருக்கணும். இல்லையா? வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள் என்று சொல்லப்பட்டு ஒரு இடத்துல. அதே வசனம் அடுத்த படிங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இருப்பாங்க. அவ வயல கூட வாங்கலாம். சிக்கனமா சம்பாதிச்சு சிக்கனமா செலவு பண்ற ஒரு பெண்ணா இருந்தால் மீதி எடுத்து வச்சு என்ன பண்றாங்க, வயலே வாங்குவாங்க. வயல் வாங்கினா நமக்கு என்ன பண்ணலாம், நெல், சோளம், கம்பு, இந்த பல விதமான பொருட்களை நம்ம என்ன விளைவிக்கலாம். அவ சொந்த நிலம் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் இல்லை. இல்லையா? இந்த சொந்த நிலத்தை வாங்கின ஒரு பெண்ணால முடியும். கணவன் கொடுக்கிற சம்பாத்தியத்துல சிக்கனமா சாப்பாடு செஞ்சுட்டு அதுல மீதி எடுத்து வைக்கிற ஸ்திரியா தான் கண்டிப்பா வயல் வாங்க. இல்லையா? ஆனா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டா ஒரு நாளும் அதுல என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு ஆடம்பரம் அது வாங்கணும், அந்த வீட்டுல இது வாங்குறாங்க, நம்ம அவங்கள மாதிரி நம்ம பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுக்கணும், எல்லாம் சேஃப்டியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படிலாம் வாங்கி வச்சா மீதி எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்தந்த நாளுக்குரிய காரியத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதனால அந்தந்த உள்ள அப்பத்தைகளுக்கு தாரண ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரை சொல்லி கொடுத்தார். அந்தந்த உள்ள ஆகாரத்தை நம்ம கர்த்தர் தருவார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கும் போது என்ன பண்ண, எறும்பு பாருங்க, கோடை காலத்துல சேர்த்து வைக்குமாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண, குத்திய குத்துக்காரு. மழை காலத்துல உட்காந்து சாப்பிடும் உள்ள உட்காந்து. இல்லையா? கோடை காலத்துல என்ன பண்ணும், எங்க இருக்க நெல்லு கில்லு எந்த பொருளா இருந்தாலும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும், கோவிக்குள்ள ஓட்டை போட்டு ஒரு இடத்துல சேஃப்டியா கொண்டு சேர்த்து வச்சிடும். ஆனா மழை காலத்துல உட்காந்து சாப்பிடும். இல்லையா? எறும்பை பார்த்து கத்துக்கொள்ளுன்றார் ஆண்டவர். எறும்பை பார்த்து கத்துக்கொள்ளு. மனுஷனை யாரை பார்த்து கத்துக்கொள்ளு, எறும்பை பார்த்து கத்துக்கொள்ளு. ஆகவே நம்ம அண்ணனாடு கத்து தருவார்கள், நம்ம கொடுக்கறதுல இருந்து மீதி எடுத்து வைக்கலாமே. ஆனா அது எடுத்து வைக்கணும் ஒரு அற்புதம். ஒரு பைபிள் ஒன்று சொல்லுது, மீதி எடுக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது. பைபிள்ல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். 2:5 மணி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அற்புதம் செய்தார். ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்த போது திரளான ஜனங்கள் அவருடைய சத்தியத்தை அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்தாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி கொடுத்த உடனே அவர் பிரசங்கம் பண்ண 3 நாளாவது பிரசங்கத்தை கேட்டாங்க. அது வரைக்கும் பசி எடுக்கல. மலையில காட்டு பகுதியில பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பசி எடுக்கவும் தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு, சீசர்களை பார்த்து ஆகாரம் கொடுங்க. அப்ப சீசர் சொன்னாங்க, நாங்க எப்படி இவ்வளவு பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியும்? 5000 பேர், ஆம்பளைங்க மட்டுமே 5000 பேர் இருப்பாங்கன்னா பொம்பளைங்க பிள்ளைங்களாம் சேர்த்து 15000 பேர் இருப்பாங்க. இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எங்க ரெடி பண்ண முடியும் ஐயா? அப்படியே வாங்க போன கூட நிறைய ஹோட்டல்ல கிடைக்காது. இல்லையா? இப்ப நம்ம கூட இங்க திடீர்னு ஒரு ஹோட்டல்ல போய் 100 சாப்பாடு கேட்டா குன்றத்தூர்ல கூட கிடைக்கும். ஏன்னா அவங்க கரெக்டா ஒவ்வொரு நாளுக்கு இவ்வளவு சாப்பாடு செய்வாங்க. 10-20 சாப்பாடுனா உடனே வாங்கிக்கலாம். ஆனா 100 சாப்பாடு. அதே போல 5000 பேருக்கு சாப்பாடு வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உங்ககிட்ட என்னப்பா இருக்கு கேட்ட. அப்போ ஒரு சின்ன பையன், நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு பையன், அவங்க அம்மா நீ ஆண்டவர் வசனத்தை கேட்டு பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்களாம். அப்போ 5 அப்போ 2 மீன் அவனுக்கு சாப்பிடுறது கொடுத்து விட்டாங்க. அவன் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது அந்த பையன் முன்ன என்கிட்ட 5 அப்போ 2 மீன் இருக்கு. அப்ப அதை வாங்கிடுறாரு ஆண்டவர். உடனே ஆண்டவருக்காக கொடுக்குறான். அந்த 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து எல்லாரும் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இதை எடுத்து பரிமாறுங்க சீசர்களுக்கு கொடுத்தாங்க. சீசர்கள்ட்ட கொடுத்தாங்க. சீசர்களை எடுத்து வைக்க அற்புதமா தட்டுல அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு எல்லாரும் 50 பேரை உட்கார வச்சாங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் சாப்பிட்ட பிறகு 12 கூட மீதி இருந்துச்சாங்க. இல்லையா? நம்மள மாதிரி கிடையாது. 2 அப்பம் வச்சா ஒரு அப்பத்தை தொடவே மாட்டாங்க. நம்ம போட்டு எல்லாத்தையும் பேசி சாப்பாடு தட்டுல அடுத்தவங்க சாப்பிட முடியாம எச்ச பண்ணி வச்சிருவோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, தேவையான சாப்பிட்டு தேவையில்லைன்னா அப்படி ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி எச்சு போடாம இருக்கிற 12 கூட மீதி ஆயிடுச்சு. சீசருக்கு 12 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. மீதி எடுக்க வைத்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நீ மீதி எடுக்க முடியும். வாழ்க்கையில் இன்னைக்கு மீதி எடுக்க முடியும் இல்லையா? நிறைய ஸ்திரீங்களா நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, சபைக்கு போறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, உளுந்து ஜெபம் பண்றீங்க, ஞாயிற்று போதும் நல்லா சர்ச்சைக்கு போற, நல்லா கத்தி ஜெபம் பண்ற, அபிஷேகத்தில் நம்புற, எல்லா ஜெபத்திலையும் காலத்துல மீதி எடுக்க முடியா? கர்த்தருக்கு 5 அப்பம் 2 பண்ணி கொடுத்தாரு. அந்த சிறுவனை போல ஒரு இடத்துல உங்க வீட்டுக்காரர் கொடுக்கறதுல முதல்ல ஒரு பங்கு ஆண்டவருக்கு. இல்லையா? அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். முதல்ல ஒரு 10ல ஒரே ஒரு பங்கு. உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரா, 100 ரூபாய் முதல்ல கர்த்தர் கொடுத்துரு. கண்டிப்பா மீதி எடுப்பேன். வீட்டு செலவுலாம் போக மீதி எடுப்ப கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்ல அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார்.
ஆரம்பம் எங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எங்க இருந்து மீதி எடுக்க முடியாது. என்ன செஞ்சாலும் தலைகால் கூட நிறைய பேர் வாழ்க்கையில் மீதி எடுக்க எவ்வளோ வருது, நிறைய வருதுங்க, மீதி எடுக்க முடியல சொல்றான். ஆனா கொஞ்சமா வர்றவங்க அநேகர் மீதி எடுக்கணும். அல்லேலூயா. நான் கூட ஆரம்பத்துல ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நாடு அந்த வியாபாரத்துல செஞ்சுட்டே இருப்பேன். மழை காலத்துல அந்த வியாபாரம் ஐஸ் வியாபாரத்துல மழை காலத்துல வியாபாரம் நடக்காது. ஆனா அந்த நேரத்துக்கு ஆண்டவர் கிருபையா என்னுடைய தேவைகளை சந்திக்க நான் வச்சிருப்பேன். ஆனா என் கூட வேலை செய்யறவங்களாம் கம்பெனில வந்து ஐயா கடன் கொடுக்கணும்னு இருப்பாங்க. ஓனர் சொல்லுவாரு, ஏசுதாஸ் மட்டும் கடனே கேட்க மாட்டாரு அப்படி சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நான் வந்து கடன் வாங்கி எனக்கு வாழ விருப்பம் இல்லை, இருக்கும்போது நான் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கேன், அது போதும். கடன் வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்க முடியாது கஷ்டப்படுறதுனால கடன் வாங்க முடியும் ஆண்டவர் வைக்கல, நான் ஆண்டவர் மையப்படுத்தணும். அல்லேலூயா. கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம ஆளுக்கு திட்டுவாங்க, உங்களை நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அதனால கடன் என்பது அதிகமான வாங்கணும்னு நினைக்கவே கூடாது, இருக்கிறது கொண்டு வாழணும். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துக்கு போவேன், கார்ல தான் போவேங்க அப்படின்னு போவேன், பஸ்ல போறோம். அல்லேலூயா. நம்ம பிறக்கும் போதே காரோட பிறந்தோம். அல்லேலூயா. கார்ல தான் போவோம் அப்படின்னு நினைப்பாங்க, கார்ல தான் போவோம், கார்ல போனா கடன் வாங்கி தான் போனோம். அதனால என்னோட வாழ்க்கையில சிக்கனமான முறைகள் நிறைய, இதெல்லாம் என்ன கடைபிடிக்கும். அப்படி கடைபிடிக்கும் போது நீ ஒரு வயலை வாங்க முடியும், ஆனா ஒரு நாள் ஒரு வயல் இல்லை, ஒரு துண்டு ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது. அல்லேலூயா. உண்மையிலேயே சிக்கனமான ஒரு ஸ்திரியா இருந்தா என்ன பண்ண, கடவுள் கொடுக்குற காசுல கர்த்தருக்கு ஒரு 10ல் ஒரு தசமாத்தை கொடுத்து வச்சுட்டா கர்த்தர் மீதி எடுக்க வைப்பார், உனக்கு ஞானத்தை கொடுப்பார். நீ சாப்பாடு முக்கியமான செலவுகளை சாப்பிடும் போது உனக்கு மீதி எடுக்க செய்வார். அதை மீதி நீ போட்டு வைக்கும் போது நாளைக்கு அது ஒரு தொகையா ஒரு வருஷம் 2 வருஷமோ சேர்த்து வைக்கும் போது ஒரு இடம் ஒரு திடீர்னு இடத்த வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம், வீடே இல்லாம இருக்கும். அப்படிங்கும் போது நீ அந்த காசு திறந்து பார்க்கும் அந்த பணம் மட்டும் இருக்கும். இவ்வளவு காசு ஏன்ட்ட இருக்குங்க, வாங்கிடலாங்க, வீடு எப்படி வாங்க முடியும் கேட்போம். வீட்டுல இல்ல இங்க கொடுக்குற பணத்தை கொஞ்சமா சேர்த்து அவன் சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. புருஷனுடைய இருதயம் என்ன பண்ணுவான், உன்னுடைய வாழ்த்து என்று சொல்லப்படுறது அதே இருக்கு. அடுத்த வசனம் படிங்க. தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அல்லேலூயா. தன் கைகளை ராட்டினத்தால் வைக்கிறாள், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். பாருங்க, அவள் கை வந்து விரல் வந்து கதிரை பிடிக்கும் சொல்றது. ராட்டுனா ராட்டு, அதாவது நம்ம இன்னைக்கு அந்த துணியெல்லாம் நெய்கிறாங்கல்ல, நாடா தறி நாடா தறின்னு சொல்லுவாங்க. அந்த தறியில வந்து ராட்டு சுத்தி அந்த நூலை சுத்துவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, கையில பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டா அந்த நூல் சிக்காத பிடிக்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை செய்வாங்க. அது மாதிரி ஒரு ராட்டு நுறுக்கிற வேலை, அந்த வேலையை என்ன பண்ணாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது கஷ்டமான வேலை. நான் எங்க ஊர்ல கூட நிறைய பேர், ஒரு 100கணக்கான பேர் அந்த பெண்களான காலையில அந்த வேலைக்கு தான் போகணும். ராட்டு சுத்துற வேலை, இந்த நூலை சுத்திட்டே இருக்கணும், சுத்தி அதை பதப்படுத்தினால்தான் தறிக்கு அதை உபயோகிக்க முடியும். அதே போல ராட்டினத்தில் கையை வைக்கிறான். அது கஷ்டம், இதுல உட்கார்ந்து சுத்தலாம் முதலாம் வைக்கும் அப்படின்னு வேலை செய்ய நினைக்க, வேலை செய்யக்கூடாது இல்லை, அது என்ன ஆனாலும் வேலை செஞ்சா நமக்கு சம்பளம் கிடைக்கும், கஷ்டத்தோட வேலை செய்யணும். நல்ல ஒரு ஸ்திரீ. அடுத்தாப்புல சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். பாருங்க, ஏழைக்கு உதவி பண்றாங்க, சிறுமியானவர்களுக்கு என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. எவ்வளவோ செஞ்சுட்டு ஹெல்ப்பும் பண்றாங்க. அல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி பண்றாங்க. இல்லன்னு சொன்னா காலமெல்லாம் இல்லைன்னு தான் போயிடும். ஆனா இல்ல, நிறைய வாழ்க்கை கேட்டா இல்லன்னா இல்லன்னே ஆயிப்போ. கடைசி உன்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் உதவி பண்ணணும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பைபிள் சொல்கிற ஸ்திரீ இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ சொல்கிறார். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாது. ஏன்னா அவன் நல்லா மிச்சமா சிக்கனமா சேமிச்சு வைக்கிறபடினால வீட்டுல கம்பளி வாங்கி வச்சிருப்பான். மழை நாள்ல குளிருக்கு பயப்பட மாட்டான். வீட்டுல என்ன இருக்கும், கம்பளி இருக்கும். மழை காலம் வந்தா குளிர் வந்தாலும் மூடிட்டு படுக்கிற கம்பளி வாங்கி வச்சிருப்பான். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. அடுத்தாப்புல
ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். வெள்ளிய புடவையும் வெள்ளிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு, அவளுடைய உடுப்பு. அல்லேலூயா. அவ உடுப்பு எப்படி? ரத்தாம்பரம். ரத்தாம்பரம்னா குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலதான் அந்த ரேட்டாம். அப்ப பாருங்க, ரத்தாம்பரம் அவருடைய உடுப்பான். ஒரு நல்ல ஸ்திரியா இருந்தா நீ பட்டு கூட வாங்க முடியலன்ற பட்டு கூட வாங்கணும்னா நீ மீறி எடுக்கிற ஸ்திரியா இருக்கணும், குணசாலியான ஸ்திரியா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஸ்திரியா இருக்கணும். இருந்தா நீ பட்டு புடவை கட்டுவ. அல்லேலூயா. எல்லாம் சாதா புற புடவையே காலம்பரம் கட்டிட்டு நீ பட்டு புடவை எல்லாரும் கட்ட முடியும். வேதம் சொல்லுகிற பிரகாரமான ஒரு நல்ல புத்திர ஸ்திரியா இருக்கீங்களா? இதே நீங்க பட்டு புடவை கட்டுவீங்க, விலை அதிகமான புடவை எல்லாம் கட்ட முடியும். அடுத்தாப்புல அவளுடைய புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். வெள்ளிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். பாருங்க, இவளே வெள்ளிய புடவைகளை என்ன பண்ண உண்டு பண்ற அளவுக்கு இவளுக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கலாம். வயல் வாங்குறான், அப்புறம் என்ன பண்றான், இவ ஒரு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா கையில காசு மிச்சம் எடுக்க அந்த காசு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறான். சும்மா சோம்பேறியா உட்கார்ந்து நினைக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷம் படி. அவளுடைய உடை பலமும் அலங்காரமா இருக்கு. அவ உடை எப்படிப்பட்ட அலங்காரம், பார்க்கறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு அலங்காரமா இருக்கு. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறார். கவலைப்படல. வருங்காலத்தை பற்றி மகிழ்வேனா சேஃப்டி வச்சிருக்கான். அல்லேலூயா. வாயை ஞானம் விளக்க திறக்கிறாள். தன் வாயை ஞானம் திறக்க விளங்குகிறார். என்ன பண்றா? திறக்கிறாள். வாய் ஞான விளக்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் பாருங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கலங்க, அவள் உற்சாகமா வேலை செய்யறவளா இருக்க. சோம்பலின் அப்பம் தான் எப்படி? யாராவது கொண்டு கொடுத்தா ஒரு சில சாப்பிடுறது சோம்பல் அப்பம். இல்லையா? நான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டா சோம்பல் அப்பம் இல்ல. நான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுற காசுல என்னோட சோம்பல் அப்பம் சொல்ல முடியும். இல்லையா? உற்சாகத்தோட சாப்பிடுறதுனால சந்தோஷமா இருக்கு. இல்லையா? சோம்பல் அப்பத்தை சாப்பிடலாம். அடுத்தாப்புல அவள் பிள்ளைகள் எழுப்பி அவனை பாக்கியவதி என்கிறார்கள். அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் என்ன பண்ண இப்படிப்பட்ட ஸ்திரியை பார்த்து அம்மா நீ பாக்கியவதி கொடுத்து வச்சவள் சொல்லி என்ன பண்ணுவாங்க? புகழுவாங்க. புருஷனும் சொல்லுவாங்க, புருஷக்காரன் சொல்லுவானா அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் உண்டு, நீ அவங்க எல்லாரை விட மேற்பட்டவள் என்று சொல்லி புகழ்கிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லு. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே பயப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே போல. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீங்க போல கூட சொல்லுவாங்க. இந்த நாட்களில் ஆண்டவருக்கு பயப்படுற ஸ்திரியா இருந்தா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒரு வீட்டை கட்டுப்படி உங்களை செய்வார். நீங்க தான் வீட்டை கட்டுப்படி. அல்லேலூயா. படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11-13 ஒரு வசனத்தை படிங்க. சங்கீதம் 45:10-11 ஒருத்தர் படிங்க. 12-11-13. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன்னை நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும். உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு அவன் கர்த்தர் அழைச்சாரு. அவருடைய என்ன பண்ண எகிப்துல போய் பிழைக்கும் போது என்ன பண்ணாரு? அந்த தெரியாத ஊர்ல போயிட்டு அந்த ஊர்ல இவன் மனைவி அழகா இருக்கிறதால அவர் சொல்றான், தான் உயிருக்கு பயந்து நீ மனைவின்னு சொல்லாத, இங்க கொண்டுவாங்க, சகோதரின்னு சொல்லி யார் கேட்டாலும் ஒன்னாவது நான் பிழைக்க முடியும்.
ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பேன். அவனை என்ன சொல்லிட்டான்? தான் உயிருக்காக என்ன பண்ண, ஆனா மனைவி அதே மாதிரி சகோதரி சொன்னான். ஆனா கர்த்தர்களை காப்பாற்றாரு சொல்லப்படுது. அந்த பார்வோன் என்ன பண்ணான்? அந்த நாட்டு ராஜா சகோதரி சொன்னோடனே அவன் இவளை மனைவியாக்கெல்லாம் கொண்டு போயிட்டான். ஆனா அரண்மனையில கர்த்தர் அவனோட பேசி, பார்வனை நிர்மலா உன் பிள்ளைகள் எல்லாம் நான் நினைப்படுவேன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய மனைவி அவளை கொண்டு விடுன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. புருஷனுக்கு கீழ்ப்படுத்தால கர்த்தர் பேசுறாரு. அப்ப புருஷன் இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல சொன்னா, என்னடா வாடுன்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா? நான் சொல்றேன், ஏன்னா அப்படி சொல்ல சொல்றியடா அப்படின்னு. ஆனா ஆபிரகாம் சொன்னா, மனைவின்னு சொல்லாதப்பா, என்னை கொண்டுருவாங்க, சகோதரின்னு சொல்லு. அது கூட வரப்படா சகோதரி, நான் அவர் என் புருஷன் இல்ல சகோதரி சொல்லணும். ஆனா கர்த்தர் புருஷனுக்கு கீழ்படுத்தபடியால பார்வனுடைய அரண்மனையில கர்த்தர் பேசுறாங்கன்னு சொல்லப்பட்டு கீழே வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லப்படுகிறாரு. ஆண்டவர் அந்த ராஜாவோட பேசி, அவள் ஒருவருடைய மனைவியா இருக்கிறா, அதனால அவளை மரியாதையா போட்டு விட்டுன்னு சொல்ல. ஏன்பா இப்படி போய் சொல்லிட்ட? நான் என் ராஜ்யத்தின் மேலும் என் பிள்ளைகள் மேலும் குற்றம் வந்துருமா? அதில் மனைவி அழைச்சிட்டு போய் சொல்லிட்டு ஆடு மாடுகள்லாம் இலவசமா கொடுத்து நான் செஞ்ச என் மேல பழிபடாதபடி எனக்கா ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆபிரகாம் தெரிவிச்சு கொண்டான். ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆணுடைய ஊழியக்காரனுக்கு மனைவியா இருக்கிறவங்க ரொம்ப பாக்கியம். அல்லேலூயா. சில பேரு புடிச்சுட்டு வந்து அடிக்கிற புருஷர்கள் இருக்கிறாங்க. சில மனைவிங்க பாருங்க, நல்ல வீட்டுல இருந்தோட புருஷனுக்கு இருக்கும். ஒரு சிறிய ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டினார் ஊழியக்காரன். வீட்டை கட்டுறப்போ திடீர்னு நான் இப்ப ஒரு 50,000 தேவைப்படுச்சு. 20 லட்சம் வீட்டை கட்டிட்டு 50 தான் தேவைப்படுது. 50 ரூபாய்க்கு முன்னாடி நகையை வச்சுலாம் வச்சுட்டாரு கேட்டு. ஆனா மூக்க முடியல. கடைசியில் என்ன சொல்றா? முன்னாடி வீட்டை வித்துக்கூடிய நகையை கொடுங்க. இந்த ஸ்திரீ வீட்டை கட்டுகிறவளா அல்லது பாருங்க வாழ்க்கையில இடித்து கொடுக்கிறவள். ஆனால் வீட்டுக்காக நம்ம சொகசா வாழ்கிறோம். இந்த வீட்டுக்கு நகை போனா போட்டுங்க அப்படி சொல்லதான் நல்ல மணி. அல்லேலூயா. ஆனா குடிச்சிட்டு அடிக்கிறவன் கேட்கலாம். அல்லேலூயா. ஆகவே நாளைக்கு நல்ல ஒரு காரியத்துக்கு அவங்க கணவன்மார் கேட்டு அவங்க நகையை கொடுங்க. அல்லேலூயா. ஆகையினால இந்த புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுக்காக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 45:10-11 சொல்லுது, குமாரத்தியே கேள், உன் தாய் வீட்டை தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது கர்த்தர் உன் அழகில் உன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் சொல்லு. நீங்க அம்மா வீட்டு அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. பார்த்தாலும் வீட்டுல வேலை செய்யணும், வீட்டுல குடும்பத்துல வேலை செய்யணும், சாப்பாடு இருக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், துணியத்தோ வீட்டு காரியங்களுக்காக பண்றவா என்ன பண்ணுவா? அந்த ஒரு நல்ல ஸ்திரீ, ஒரு குணசாலி. எப்ப பார்த்தாலும் அங்க அம்மா வீட்டுக்கு போனோம், அப்பா வீட்டுக்கு போற ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்க? குணசாலியா ஸ்திரீங்க. தாய் பிறந்த வீட்டை ஒரு வசனம் கூட இதை பொதுவாக கூட சொல்லுவாங்க, புகுந்த வீட்டுல தான் நம்ம என்ன பண்றோம்? மரியாதை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பிறந்த வீட்டை விட நீங்க புகுந்த வீட்டுக்கு தான் அவங்க சொந்த வீடு. அல்லேலூயா. பிறந்த வீட்டுக்காகவே செஞ்சுட்டு இருந்தா புகுந்த வீடு அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்க முடியாது. ஆகவே புகுந்த வீட நல்லா இருக்கணும்னா கணவனுக்கு பிரியமா இருங்க, பிள்ளைகளுக்கு அவங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். 1 பேதுல 3:6 ஒரே வசனத்தை மட்டும் பாருங்க. சாராள் வந்து ஆபிரகாம எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவரே கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரேன்னு கூப்பிட வேண்டாம். நீங்க ஐயா வாங்க, அத்தா வாங்க, மாமா வாங்கன்னு கூப்பிடுங்க வீட்டுக்காரர். அது போல என்ன பண்ணுது? வாயா, வாடா போன அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஆனா சாராள் ஆண்டவனே என்று சொல்லிடுது. அதனாலதான் சாராள அநேக ஜாதிகளுக்கு அநேகருக்கு தாயாக ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் உங்களை அப்படியாக அநேகருக்கு தாயாக மாற்ற வேண்டுமா? அநேக முன்மாதிரியா வைக்க வேண்டுமா? குணசாலியான ஸ்திரியா இருங்க, புத்தியுள்ள ஸ்திரியா இருங்க, வீட்டை கட்ட முடியும், வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குணங்களை கட்டி எழுப்புவாராக. ஆமென். அல்லேலூயா.